என்ன அழகான பாட்டு! அந்த காலத்தில் என்னம்மா பாட்டு போட்டிருக்காங்க. சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு. என்னக்கா இந்த நேரம் வரமாட்டீங்களே? என்ன ஏதாவது முக்கியமான விஷயமா? ஆமாம் சின்ன பொண்ணு, உனக்கு விஷயம் தெரியாதா? தெரியாமல் தான் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கியா? நம்ம பக்கத்து வீட்டு கீதா இருக்கால, அவன் மகன் ஒரு பொண்ணை இழுத்துட்டு ஓடி வந்துட்டான் நம்பி. என்னக்கா சொல்கிறீங்க? அவள் பெரிய சண்டைக்காரியாச்சு, எப்படி சும்மா விட்டா? அந்த பொண்ணு ரொம்ப கஷ்டப்படுற குடும்பத்திலேருந்து வந்த பொண்ணு போல் என்னம்மா சண்டை போடுறா. அவள் மகனுக்கு ஒரு 100-150 பவுனாக அள்ளிடலாம்னு பார்த்தா. இப்போ ஒன்றும் கிடைக்கலன்ன உடனே என்னம்மா கொந்தளிக்கிறா. ஐயோ, என்ன ஒரு எட்டு கூப்பிட்டுருக்கலாம் தானே, நானும் வந்து பார்த்துருப்பேனே. ஆமாம் சின்ன பொண்ணு, எனக்கு மறந்துடுச்சு. நான் அந்த சண்டையை பார்த்துட்டு மறந்து நின்றுட்டேன். அப்புறம் என்னக்கா ஆச்சு? கூட்டிகிட்டு வந்த உடனே என்ன செய்ய முடியும்? வீட்டுக்குள்ளே சேர்க்க மாட்டேன்னு சொல்லி அவள் விரட்டி விட்டுட்டா. அவன் ஒரு வீடு கட்டினான்ல, அங்கே கொண்டு போய் வச்சாச்சு. ஊருக்குள்ளே என்ன மாசின்னு போட்டுட்டு இருந்தா. ஏமாவன் அது படித்தான், இது படித்தான், அங்கே போனா இங்கே போனா, 100 பவுன் அள்ளிடலாமன்னு சொல்லிக்கிட்டு திரிஞ்சா. அவளுக்கு வேணும் சின்ன பொண்ணு, வேணும். இந்த பொண்ணு பாவம் போல் அவன் பக்கத்தில் நிற்கிது. என்ன அழகாக இருக்குது சின்ன பொண்ணு. எங்கே இருந்து கூட்டிகிட்டு வந்தானோ தெரியலை. சரி, ஒன்றை காணோமே, உனக்கு இந்த சண்டை தெரியலை போல, அதான் வந்து நீ பார்க்கலன்னு சொல்லுவோமேன்னு வந்தேன். சின்ன பொண்ணு, வந்த அவசரத்தில் சமைக்க மறந்துட்டேன். இவர் வேறு இப்போ வந்து நிற்பார், என்ன செய்கிறதுன்னு தெரியலை. நீ சும்மா இருந்து டிவி பார்க்குறிய சின்ன பொண்ணு? சமையல் எல்லாம் முடிச்சிட்டியான்னு? ஆமாம் அக்கா, சமையல் வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சு. தோசை மாவு கொஞ்சம் இருக்குது, மத்தியானம் வடித்த குழம்பு இருக்குது, அதை வச்சு சமாளிச்சிடலாம்னு இருக்கேன். ஓ அப்படியா? குழம்பு கொஞ்சம் அதிகமாக இருந்தா குடி சின்ன பொண்ணு. இனி போய் தான் நான் சமைக்கணும். அந்த மனுஷன் வந்த உடனே சாப்பாடு வேம்பாரு. கொஞ்சம் குடி சின்ன பொண்ணு. சரிக்கா, இருங்க எடுத்துகிட்டு வரேன்.